அன்பு குழந்தைகளே, ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நாள் நடந்த அழகான கதையை நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அந்த காட்டில் வீரப்பன் என்ற வேடன் இருந்தான். அவனுடைய கைகளில் எப்போதும் கூர்மையான வில்லும் அம்பும் இருக்கும். ஒரு நாள் காலையில் வீரப்பன் வேட்டையாட புறப்பட்டான். அவனுடைய கண்கள் எதையோ தேடி காட்டின் உள்ளே அலைந்து திரிந்தன. அப்போது தூரத்தில் இலைகளுக்கு நடுவே ஒரு அழகான யானைக்குட்டி தென்பட்டது. அது ரொம்பவே சின்னஞ்சிறியதாய் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தது. அதன் பெரிய காதுகளும் குறும்பான கண்களும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தன. வேடன் தன் இலக்காக அந்த யானைக்குட்டியை தேர்ந்தெடுத்து தன் வில்லை ஏற்றினான். சரியாக அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக வீரப்பன் நின்றிருந்த மரத்தின் அடிப்பகுதி சரிய தொடங்கியது. அடர்ந்த காடு என்பதால் மரத்தின் அடியில் ஒரு பெரிய ஆழமான பள்ளம் இருந்தது. அது அவனுக்கு தெரியவில்லை. ஐயோ! வீரப்பன் தடுமாறி அந்த பள்ளத்தில் விழும் ஆபத்தில் சிக்கினான். ஆனால் ஆச்சரியமாக வேடன் இலக்கு வைத்திருந்த அந்த சின்னஞ்சிறு யானைக்குட்டி தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் வேகமாக ஓடி வந்தது. அது தன் சின்ன துதிக்கையால் வேடனை கெட்டியாக பிடித்து பள்ளத்தில் விழாமல் காப்பாற்றியது. தன் உயிரை காக்க பாடுபட்ட அந்த சின்ன யானைக்குட்டியை பார்த்ததும் வேடனின் மனசு உருகியது. அவனுடைய கைகளில் இருந்த வில்லும் அம்பும் கீழே விழுந்தன. நாம் யாரை வேட்டையாட நினைத்தோமோ அந்த குட்டி யானையை தம் உயிரை காப்பாற்றி விட்டதே என்று அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இரக்கத்தின் உண்மையான மகத்துவத்தை அவன் உணர்ந்தான். அந்த நொடியிலிருந்து வீரப்பன் தன் தவறை உணர்ந்தான். இனிமேல் வேட்டையாடவே கூடாது என்று சபதம் செய்தான். மாறாக மேலும் வேறு ஒருவரும் விலங்குகளை வேட்டையாடக்கூடாது என்ற அந்த காட்டின் வனவிலங்குகளை பாதுகாக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை அவன் தொடங்கினான். அவனது வில் இப்போது விலங்குகளை பாதுகாக்கும் ஒரு காவல் தடியாக மாறியது. நல்ல இரக்கமுள்ள உள்ளம் எப்போதும் உலகையே மாற்றும் சக்தி கொண்டது. குழந்தைகளே, எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகில் வாழும் முழு உரிமை உண்டு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்.